எனக்கு இந்த வெரிகோஸ் முதல்ல எதனால வருது? இஸ் இட் ட்ரீட்டபிள்? வெரிகோஸ் வெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட், ஐ வுடன்ட் சே இட் இஸ் அ சீரியஸ் இஷ்யூ. புரியுதுங்களா? இட் இஸ் மோர் ஆஃப் அ நியூசன்ஸ். இது வந்துட்டு வராம தவிர்க்கிறதுக்கு ஏதாவது முன்னாடியே ப்ரிகாஷனா பண்ண முடியும்? இன்ஃபேக்ட் நம்ம வெரிகோஸ் வெயின்ஸ் ஹையஸ்ட் இன்சிடென்ட்ஸ் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நின்றுட்டு வேலை செய்கிறவங்க, ஷாப் கீப்பர்ஸ், லிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ், போலீஸ்மென், ஈவன் டாக்டர்ஸ், ஈவன் சர்ஜன்ஸ் ஃபார் தட் மேட்டர். நிறைய பேருக்கு நின்றுட்டே வேலை செய்யறதுனால நிறைய பேருக்கு வரலாம். ஹார்ட்டுக்கு போகிற பிளட் வந்துட்டு ஸ்டாப் ஆகுதோ, கிளாட் ஆகுதோ, ஹார்ட் அட்டாக் வருது. இப்போ இதே மாதிரி தான் காலுக்கும் வரது, ஸ்டாப் ஆகுது. இப்போ காலுக்கு ரத்தம் போகலை, உங்களுக்கு கால் போயிடுச்சு, காலை எடுக்கிற மாதிரி ஆயிடும். அப்போனா அவங்க லைவ்லிஹுட் என்ன ஆகும்? கால் எடுத்தவங்க பிகாஸ் ஆஃப் அ வாஸ்குலர் டிசீஸ், a lot of them don't survive past 5 years. பிளட் கிளாட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆகுது கால்ல. இங்க இருக்கிற கிளாட் மேல ஸ்ப்ரெட் ஆயிட்டு போச்சுன்னா இட் கேன் பிளாக் a main vein which supplies your lungs. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட். திஸ் இஸ் விஜய் ஸ்ருதி. இன்னைக்கு என் கூட டாக்டர் விஷ்ணுகுமார் வெங்கடேஷன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. இஸ் a consultant in vascular and intervascular surgeon. நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசலாம். ஹாய் சார், வெல்கம் டு அவர் ஷோ. Thank you for having me. Thank you, it's a pleasure. சார், இப்போ வாஸ்குலர் சர்ஜன் அப்படின்னாலே வந்துட்டு we know வெரிகோஸ் அண்ட் சில பல விஷயங்கள் எங்களுக்கு ஆஸ் அ காமன் ஆடியன்ஸாக என்னென்ன வந்துட்டு ஒரு காலுக்கிட்ட வர வெயின்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு. பட் இப்போ வெரிகோஸுங்கிறது ஒரு ப்ராட் டாபிக். எனக்கு இந்த வெரிகோஸ் முதல்ல எதனால் வருது? இஸ் இட் ட்ரீட்டபிள்? ஆக்சுவலாக இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல நினைக்கிறேன். இந்த வாஸ்குலருங்கிறது வந்து இஸ் ஆக்சுவலி சம்திங் அ லாட் மோர் தென் ஜஸ்ட் வெரிகோஸ். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி மக்களுக்கு வந்து வாஸ்குலர் சர்ஜன்னா வெரிகோஸ் ட்ரீட் பண்ணுற டாக்டர் மட்டும் தான் தெரியும். வி வில் டாக் அபவுட் அதர் திங்ஸ், பட் பிகாஸ் எவ்ரிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் நோயிங் அபவுட் வெரிகோஸ் வெயின்ஸ், வில் ஸ்டார்ட் ஃப்ரம் தட். இப்போ வெரிகோஸ் வெயின்ஸ்னால் என்னன்னா, சிம்பிளாக சொல்ல போகணுன்னா, உங்கள் காலில் இருக்கக்கூடிய வெயின்ஸ் வந்து பல்ஜிங்காக, டிஸ்டார்டடாக, ஒரு வேர்ம் லைக் அப்பியரன்ஸோட தெரியுது தான் வெரிகோஸ் வெயின்ஸ். இது எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்ரலாக நம்ம நார்மலாக கடவுள் படைச்சபடி நம்ம ஹார்ட்ல இருந்து காலுக்கு ரத்தம் வரணும், அந்த ரத்தம் திருப்பி ஹார்ட்டுக்கு திருப்பி போகணும். இது வரக்கூடிய ரத்தம் ஆர்டரி வழியாக வரும், திருப்பி போகிற ரத்தம் வெயின்ஸ் வழியாக திருப்பி மேலே போகும். இப்போ வந்து திருப்பி போகிற ரத்தம், காலில் இருந்து மேலே ஹார்ட்டுக்கு போகிற ரத்தம் மேலே போகாமல் காலிலே தேங்கிட்டு இருந்தது, தட் இஸ் கீழே ஸ்டாக்னேட் ஆகுதுன்னா அதனால இந்த மாதிரி வெரிகோஸ் வெயின்ஸ் வரலாம். ஓ, ஓகே. ஸோ இப்போ அது வந்துச்சுன்னா அது ஒரு சீரியஸ் இஷ்யூவா இல்லை இஸ் இட் ட்ரீட்டபிள்? ஸோ வெரிகோஸ் வெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட், ஐ வுடன்ட் சே இட் இஸ் அ சீரியஸ் இஷ்யூ. புரியுதுங்களா? இட் இஸ் மோர் ஆஃப் அ நியூசன்ஸ். சரிங்களா? இது வந்து நம்ம சிம்பிளாக முதல்ல இருக்கும் போதே ட்ரீட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லாத மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் இட் கேன் கிவ் ரைஸ் டு காம்ப்ளிகேஷன்ஸ் விச் கேன் பி அ quite a serious thing. For example, ஒரு சொல்ல விரும்புகிறேன் என்னன்னா, இப்போ வந்து ஒரு பேஷண்ட் ஐ ஹேட் 1 week ago, நிறைய நாளாக வெரிகோஸ் வெயின்ஸ் இருந்தது. அவங்களும் யூஸ்வலாக எல்லாரும் சொல்கிற மாதிரி இது ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு விட்டு, அவர் ஜென்ரலாக ஒரு நாள் நைட்டு குளிச்சுட்டு வரும்போது பார்த்தோன்னா பாத்ரூம் ஃபுல்லாக ரத்தம். ஸோ அந்த வெரிகோஸ் வெயின்லேருந்து ப்ளீடிங் ஆகிருக்கு. இதில் ஒரு இது கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அவருக்கு அந்த ப்ளீடிங் ஆனால் அவருக்கு தெரியக்கூட தெரியாது. இப்போ ரத்தம் தேங்கினதுனால அது வாட்டுக்கு வந்துட்டே இருக்கும். அவர் வாட்டுக்கு குளிச்சுட்டு இருந்திருக்காரு. நீ லாஸ்ட் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 300-400 ml blood. சரிங்களா? ஸோ அதை ட்ரீட் பண்ணுறது கஷ்டம் கிடையாது. அதை நம்ம ட்ரீட் பண்ணுறது ஈஸியாக ட்ரீட் பண்ணிடலாம். பட் அந்த மாதிரி வரும்போது இப்போ சடனாக இவ்வளோ பிளட் லாஸ் இருந்ததுன்னா தட் கேன் பிகம் அ சீரியஸ் இஷ்யூ. ஸோ வெரிகோஸை வந்து யாரும் வந்து ஒரு சின்ன விஷயமா எடுத்துக்காம நம்ம முதலே வரும்போதே நம்ம பார்த்து ட்ரீட் பண்ணிட்டோம்னா, இன்ஃபேக்ட் ஏர்லியராக ட்ரீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ட்ரீட் பண்ணுறது அஃப்கோர்ஸ் எல்லா மெடிசன்ல எல்லாமே அப்படிதான். பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ட்ரீட் பண்ணுறது கஷ்டம். வெரிகோஸ் வெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஏர்லியாவே ட்ரீட் பண்ணுறது ஈஸி. சரி, இப்போ ஏர்லியா ட்ரீட் பண்ணணுங்கிறீங்க. அப்போ ஏர்லியா நாங்கள் வரணும்னா என்ன மாதிரி சிம்டம்ஸ் எங்களுக்கு அறிகுறி வந்தால் நாங்கள் ஏர்லியா வரணும்? ஓகே, ஸோ என்னோட ப்ராக்டிஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஜென்ரலாக என்ன சொல்லுவேன்னா, வெரிகோஸ் வெயின்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் உங்களுக்கு காலில் விசிபிளாக வெயின்ஸ் இருக்குங்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. வி கால் இட் ஏசிம்டமேட்டிக் வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்னா. அது வந்து நிறைய பேருக்கு, எஸ்பெஷலி விமென் போஸ்ட் ப்ரெக்னென்சி, ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு, இது மட்டும் இல்லாமல் அப்பா அம்மாவுக்கு இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு ஸ்பைடர் வெயின்ஸ் அப்படி இருக்கும். தீஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் ஏர்லியஸ்ட் சைன் ஆஃப் வெரிகோஸ் வெயின். சிறு சிறு ரத்த குழாய் வந்து காலில் தெரிய வரும். மோஸ்ட் ஆஃப் தீஸ் பேஷண்ட்ஸ் டோன்ட் ரிக்வயர் எனி ட்ரீட்மெண்ட் அட் ஆல். நிறைய பேருக்கு அது அப்படியே இருக்கும், அது தொந்தரவே காஸ் பண்ணாது, கொஞ்ச நாள் கழிச்சு தானாக போயிடும். சரிங்களா? நான் சிம்டமேட்டிக் வெரிகோஸ் வெயின்ஸ் அதில் தான் நம்ம வி ஹேவ் டு ஸ்டார்ட் இன்வெஸ்டிகேட்டிங் என்ன பண்ணணும் அப்படின்னு. இப்போ எந்த சிம்டம்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் சைன்ஸ் ஆஃப் வெரிகோஸ் வெயின்ஸுங்கிறது காலில் ஸ்வெல்லிங் வருது. நின்றுட்டே இருந்தீங்கன்னா காலில் வீக்கம் வருது. எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா ஆங்கிள் பக்கத்தில் வரும்.
சரிங்களா? இது நிறைய பேரை நம்ம ஊர்ல டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. எனக்கு வயசாயிடுச்சு, நான் நின்னா காலில் வீக்கம் வரும்னு. யாருக்கும் நார்மலா காலில் வீக்கம் வரக்கூடாது. காலில் வீக்கம் வருதுன்னா ஏதாவது காரணம் இருக்கணும். வெரிகோஸ் வெயின்ஸ்னால மட்டும் இல்லை, நிறைய அதர் காரணம் இருக்கலாம். பட் இட் இஸ் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் வெரிகோஸ் வெயின். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு காலில் வந்து ஒரு பல்ஜிங்காக வெயின்ஸ் தெரியுது, காலில் நின்னா வீக்கம் தெரியுதுன்னா டெஃபினெட்லி அது வெரிகோஸ் வெயின்ஸ்னால இருக்கலாம். இந்த வீக்கம் தவிர அடுத்த காமனாக சிம்டம்ஸ் சொல்றது வந்து இச்சிங். கால் வீங்குச்சுன்னா செகண்ட் சிம்டம் இச்சிங் சொல்லுவாங்க. மூணாவது வந்து காலையில் எழுந்திரிச்சா நல்லா இருக்குங்க, நாள் போக போக காலை வந்து வெயிட் ஆகி கால் இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது, அந்த ஹெவினஸ், ஃபீலிங் ஆஃப் ஹெவினஸ் இன் த லெக்ஸ். These are the 3 commonest symptoms of varicose veins. And in all these symptoms வந்து நீங்கள் படுத்துட்டு காலை தூக்கி வச்சிங்கன்னா சரியாயிடும். Because once you drain that blood from the leg, it becomes okay. சரிங்களா? அண்ட் ஃபர்தராக காம்ப்ளிகேட் ஆக ஆக காலில் கலர் மாற்றங்கள், காலில் புண்ணு வருது, இந்த மாதிரி ப்ளீடிங் ஆகுது, அந்த வெயின் உள்ள கிளாட் ஆகுது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வரலாம். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் சிம்டம்ஸ். ஏர்லி ஸ்டேஜில் வந்தால் இட்ஸ் ட்ரீட்டபிள். லெட்ஸ் சே அவங்க வந்துட்டு ஏர்லி ஸ்டேஜில் வரல, கொஞ்சம் லெத்தாஜிக்காக இருந்துட்டாங்க அப்படின்ட்டு ஒரு கொஞ்சம் ஃபைனல் ஸ்டேஜில் வராங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ மோஸ்ட் ஆஃப் மை பேஷண்ட்ஸ், இன்னும் இப்போ முன்னாடிக்கு எவ்வளவோ பரவாயில்லைங்க இப்போ, ஆனால் மோஸ்ட் ஆஃப் மை பேஷண்ட்ஸ் ஜென்ரலி கம் டு மீ ஆஃப்டர் தே டெவலப் சம் ஃபார்ம் ஆஃப் அன் அல்சர் இன் த லெக். காலில் புண்ணு இல்லைன்னா காலில் கலர் மாற்றம் ஸ்டேஜில் தான் வருவாங்க. அது வரைக்கும் சரிங்களா? அன்பார்ச்சுனேட்லி தட் இஸ் த சினாரியோ ஐ லிவ் இன். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து தெரியாது அந்த வியாதி பற்றி. ரெண்டாவது நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்களும் பக்கத்து வீட்டில் கேட்டு, இங்கே சொந்தக்காரங்க கேட்டு இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவங்க வாட்டுக்கு உட்காந்துக்கிறது. இட் இஸ் சேஞ்சிங் ரைட் நோ. பட் அந்த ஸ்டேஜில் தான் நிறைய பேர் வராங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் வராங்கன்னா இட் இஸ் ஸ்டில் ட்ரீட்டபிள். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், லேட்டஸ்ட் ஸ்டேஜில் வந்தாலும் இட் இஸ் ஸ்டில் ட்ரீட்டபிள். புண்ணை ஆற வச்சுக்கலாம், வெரிகோஸ் வெயின்ஸை ட்ரீட் பண்ணிடலாம். The only thing which I would like to point out is சில பேருக்கு அந்த கலர் மாற்றம் வந்தது வந்து ஃபுல்லா நார்மல் ஆகாது. சில பேர் அது வந்து ஒரு ஸ்கார் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கார் சில பேருக்கு மறைஞ்சிடும், சில பேருக்கு ஸ்கார் மறையவே மறையாது. அந்த கலர் மாற்றம் மாறது மட்டும் அவங்களுக்கு கலர் மாறாம இருக்குமே ஒழிய மீதி எல்லா சிம்டம்ஸும் ட்ரீட் பண்ணிடலாம். அந்த கலர் மாற்றம்னால பாக்குறதுக்கு தான் அந்த மாதிரி இருக்குமே ஒழிய உங்களுக்கு வந்து தொந்தரவும் வராது. ஓகே, ஃபைன். அண்ட் இது வந்துட்டு வராம தவிர்க்கிறதுக்கு ஏதாவது முன்னாடியே ப்ரிகாஷன் பண்ண முடியுமா? டெஃபினெட்லி. ஸோ லைக் எவ்ரிதிங் இன் மெடிசின், ப்ரிவென்ஷன் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டுங்க. இன்ஃபேக்ட் வெரிகோஸ் வெயின்ஸ்க்கு ப்ரிவென்டேட்டிவா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூவ்மெண்ட். மூவ்மெண்ட் இஸ் கீ. The more you move your legs, blood circulation, anything for that matter, லெக்கை பொறுத்த வரைக்கும் இந்த காலில் ஸ்டாக்னேட் ஆகுது இல்லைங்க. இஃப் யூ ரிமெம்பர், நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பேன், இந்த காலில் ரத்தம் தேங்குறது. ஜென்ரல் ஃபிசியாலஜியில் ரத்தம் எப்படி திருப்பி மேலே போகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காஃப் மசில் வேலை செஞ்சால் ரத்தம் மேலே போகும். நம்ம காஃப் மசில் எப்போ வேலை செய்யணும், நம்ம நடந்தா வேலை செய்யும். ஸோ காஃப் மசில் பம்ப் ஆக அந்த ரத்தத்தை மேலே தள்ளிடும். ஸோ லைக் யூ சி, இஃப் யூ கீப் மூவிங், இஃப் யூ கீப் வாக்கிங், ரெகுலர் எக்ஸசைஸ் ஆர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆர் ஈவன் வாக்கிங் ஃபார் தட் மேட்டர், இது வந்து வெரிகோஸ் வெயின்ஸ்க்கு ஒரு ப்ரிவென்டிவ் திஸ் திங். இன்ஃபேக்ட் நம்ம வெரிகோஸ் வெயின்ஸ் ஹையஸ்ட் இன்சிடென்ஸ் பார்க்குறது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நின்றுட்டு வேலை செய்கிறவங்க, ஷாப் கீப்பர்ஸ், லிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ், போலீஸ்மென், ஈவன் டாக்டர்ஸ், ஃபார் ஈவன் சர்ஜன்ஸ் ஃபார் தட் மேட்டர். நிறைய பேருக்கு நின்றுட்டே வேலை செய்யறதுனால நிறைய பேருக்கு வரலாம். உட்காந்துக்கிட்டே இருக்கிறதுனால சேம் திங். ஸோ வென் யோர் லெக் இஸ் பிலோ யோர் ஹார்ட், இட்ஸ் சேம் ஃபங்க்ஷன். புரியுதுங்களா? உட்காந்துட்டு இருந்தீங்கனாலும் நீங்க காலை காஃப் மசில் நகர்த்த மாட்டீங்க. புரியுதுங்களா? ஸோ ஸ்டாக்னேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. எல்லாருக்கும் வரணும்னு அவசியம் இல்லை. சில பேருக்கு வரலாம், சில பேருக்கு வராமையும் இருக்கலாம். அண்ட் ஒன் திங் ஐட் லைக் டு பாயிண்ட் அவுட் விச் ஐ டிடன்ட் டெல் பிஃபோர் இஸ், இந்த வெரிகோஸ் வெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ மெக்கானிக்கல் ப்ராப்ளம். இட் இஸ் நத்திங் டு டூ வித் உங்களுக்கு பிளட்ல பிரச்சனை இருக்கு. பிளட்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. பிளட் தூக்கிட்டு போற ரத்த குழாயில இருக்கிற பிரச்சனை. அந்த ரத்த குழாய் உள்ள ஒரு வால்வ் இருக்கும். வால்வ்னா இந்த ப்ரெஷர் குக்கர்ல ஒன் வே வால்வ் இருக்கிற மாதிரி ரத்தத்தை மேல மட்டும்தான் விடணும். அது ஒழுங்கா வேலை செய்யலைன்னா ரத்தம் திருப்பி கீழே தேங்க ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ ஒன்ஸ் இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம், மெக்கானிக்கல் ப்ராப்ளம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், another thing which makes clear sense is, மெடிசன் கொடுத்தா அந்த வால்வை சரி பண்ண முடியாது. மெடிசன் கொடுத்து அந்த வேலை செய்யலைன்னா வேலை செய்யலாம். அதான் நான் கேட்க வந்தேன், மெடிசன் கொடுத்து அதை சரி பண்ண முடியுமா, இல்ல சர்ஜரி பண்ணணுமா? ஸோ இப்போ வந்து மெடிசின்ஸ் கொடுத்து அந்த வேலை செய்யாத வால்வை திருப்பி சரி பண்ண வைக்க முடியாது. எஸ்பெஷலி இந்த மெயின் வால்வ், தட் இஸ் சஃபினோஃபெமரல் இன்காம்பிட்டன்ஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வெறும் மெடிசன் கொடுத்து அதை சரி பண்ண வைக்க முடியாது. தட் கேஸ் யூ வில் ரிக்வயர் சம் ஃபார்ம் ஆஃப் சர்ஜரி. சரிங்களா? எப்போ மெடிசின்ஸ் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு மெயின் வெயின்ஸில், தட் இஸ் மெயின்ஸ் சஃபினஸ் வெயினில் ப்ராப்ளம் இல்லை, சிறு சிறு நரம்புல தான் பிரச்சனை இருக்குது, ஏர்லியர் ஸ்டேஜ் ஆஃப் வெரிகோஸ் வெயின்ஸ் கொஞ்சம் சிம்டம்ஸ் இருக்குன்னா, we have medicines called as venotropic drugs. அப்படின்னா அந்த வெயினோட கண்ட்ராக்டிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும்.
ஸோ அதனால சிம்டம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இட்ஸ் அ சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட். ஸோ அதுதான் ஏர்லியா வரணுங்கிறது. ஸோ அது வந்து நீங்கள் அந்த டைமில் லெட்ஸ் சே வி எஜுகேட் தெம் ஆன் எக்ஸசைஸ். நீங்கள் நடக்கணும். இப்போ உங்கள் வேலையை நீங்கள் மாற்ற முடியாதுன்னா ப்ரிவென்டேட்டிவாக ஸ்டாக்கிங்ஸ் கூட போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் நிறைய நேரம் நின்றுட்டு தான் வேலை செய்யணும், என்னால் மாற்றவே முடியாதுன்னா நிற்கும் போது ஸ்டாக்கிங்ஸ் போட்டுக்கலாம். ஸ்டாக்கிங்ஸ் ஆர் பேசிக்லி டைட் கம்ப்ரெஷன் தட் இந்த காலில் போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அங்கே ரத்தம் தேங்க விடாமல் பண்ணிக்கும். ஸோ இட்ஸ் நாட் அ ட்ரீட்மெண்ட், இட் இஸ் மோர் ஆஃப் அ ப்ரிவென்டேட்டிவ். இல்லைங்க, இது எப்படின்னு சொல்லணும்னா ஸ்டாக்கிங்ஸ்னா டைட் சாக்ஸ் மாதிரி சொல்லலாம். ஓகே. காலை வந்து டைட்டா போட்டுக்கிட்டோம்னா அந்த காலை வீக்கம் வரக்கூடாது, அந்த ரத்தத்தை மேலே தள்ளி விட்டுரும். ஓகே. இப்போ சிம்பிளா சொல்லணும்னா நீங்க வந்து நான் நிக்க வேலை செய்யறேங்க, நான் உங்ககிட்ட நிக்காம வேலை செய்யுங்கன்னு சொல்லிடலாம். ஆனா ஃபார் அ காமன் மேன் தட் இஸ் நாட் பாசிபிள். நாளைக்கு அவர் வேலை செய்யணும்னா வேலை செஞ்சுதான் ஆகணும், கடையில் நிக்கணும்னா நின்று தான் ஆகணும். ஸோ அவர் எப்படி அவர் வேலையும் செய்ய முடியும், நம்ம இதுவும் வராம வைக்காம பாக்குறதுக்கு தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய சிம்பிளா நீங்க போய் நிக்காதீங்க அந்த மாதிரி சொல்றதுல ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நிச்சயமா நிச்சயமா. ஸோ ஜென்ரலா நான் இன்னொரு அட்வைஸ் என்ன கொடுப்பேன்னா, நீங்க உட்கார்ந்து தான் வேலை செய்யணும்னா ஜென்ரல் காஃப் மூவ்மெண்ட். நீங்க உட்காரும் போது இஃப் யூ ஜஸ்ட் கீப் மூவிங் யுவர் லெக்ஸ் லைக் திஸ், இதுவே சிமுலேட்ஸ் வாக்கிங். ஸோ எவ்ரி 5 minutes யூ கேன் ஜஸ்ட் டூ அ காஃப் ரேசஸ் லைக் திஸ்னா இதுவே இட் சிமுலேட்ஸ் வாக்கிங். நம்ம டெய்லரிங் மிஷின் மிதிக்கிற மாதிரி பண்ணோம்னா தட் இஸ் இல் சிமுலேட்ஸ் வாக்கிங். அஃப்கோர்ஸ் ஸ்டாக்கிங்ஸ் போட்டுக்கிட்டா ரொம்பவே நல்லது. வாவ், கிரேட். ஸோ இட்ஸ் நாட் வெரி சீரியஸ், அது ட்ரீட்டபிளாகவும் நிறைய இருக்கு. ஏர்லி ஸ்டேஜ்ல வந்தா இட்ஸ் வெரி பெட்டர். ஓகே சார். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் வெரிகோஸ் வெயின்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து வெயின்ஸ்ல வர பிரச்சனை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆர்ட்ரீஸ்னு ஒரு பிளட் வெசலும் இருக்கு. அதுதான் நம்ம ஹார்ட்ல இருந்து நல்ல ரத்தத்தை காலுக்கு, கைக்கு, உடம்பு எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போறது. இந்த ஆர்ட்ரியில பிளாக் வர்றது தான் நம்ம பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸ்ன்னு சொல்றோம். எஸ்பெஷலி காலுக்கு போற ரத்த குழாய், ஒரு கைக்கு போற ரத்த குழாய். நான் இதே ஆர்ட்ரியில ஹார்ட்டுக்கு போற ரத்த குழாயில பிளாக் வந்தா ஹார்ட் அட்டாக் வரும். அதே மாதிரி மூளைக்கு போற ரத்த குழாயில பிளாக் இருந்தா ஸ்ட்ரோக் வரும். இதே காலுக்கு போறது தான் நம்ம பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸ் ஆர் கிரிட்டிக்கல் இஸ்கெமியா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து ஜென்ரலா என்னோட பிராக்டிஸ்ல நான் நிறைய டீல் பண்றது ப்ரிடாமினண்டா காலுக்கு போற ரத்த குழாயில அடைப்பு ஏற்பட்டா என்னென்ன ப்ராப்ளம் வரும். ஸோ எதனால சார், எந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு மோஸ்ட்லி அந்த மாதிரி கால் அந்த ரத்தத்துக்கு இது வரும்? ஸோ ரத்த குழாய் வியாதி பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆர் வெரி சிமிலருங்க. இப்போ ஹார்ட்டுக்கு என்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸோ, மூளைக்கு என்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸோ அதே தான் காலுக்கு போறது. ஏன்னா ரத்த குழாய் எல்லா இடத்துலயும் சேம் தான். ஹார்ட்டுக்கு போற ரத்த குழாயும் சேம் தான், மூளைக்கு போற ரத்த குழாயும் சேம் தான், காலுக்கு போற ரத்த குழாயும் சேம் தான். இது வந்து அத்ரோஸ்க்ளிரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா அந்த ரத்த குழாய் திக்காயிட்டு வந்து உள்ள வந்து கால்சியம் டெபாசிட் ஆகுது, பிளாக் ஃபார்மேஷன், பிளாக் ஆகுது தான். இதுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன் நம்ம ஊர்ல இருந்து டயபெட்டிஸ், சுகர் ஜாஸ்தி இருந்தா டெஃபினட்டா அத்ரோஸ்க்ளிரோசிஸ் வரலாம். ஹைப்பர் டென்ஷன், பிபி இருந்தா வரலாம். இதுக்கும் மேல இதோட மல்டிப்ளைங் ஃபேக்டர் வந்து ஸ்மோக்கிங். ஓகே. இப்போ டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறத விட ஸ்மோக்கிங் வந்து இஸ் அ 4-fold மோர் ரிஸ்க் ஆஃப் டெவலப்பிங் அத்ரோஸ்க்ளிரோசிஸ் டிசீஸ். ஸோ இந்த ரிஸ்க் இது மட்டும் இல்லாமல் தெர் ஆர் லாட் ஆஃப் அதர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். நிறைய வந்து ரெட் மீட் சாப்பிட்றது, நிறைய ஹை கொலஸ்ட்ரால் ஃபுட் சாப்பிட்றது, இன்ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, ஒபிசிட்டி, ஓவர் வெயிட்டாக இருக்கிறது, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிறது, இதெல்லாம் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸாக இருக்கலாம். ஸோ பேசிக்கலி பிளட்டை வந்துட்டு திக்காக்குற எல்லாமே ஓரளவுக்கு கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி பண்றது, உடம்புல கொழுப்பு ஜாஸ்தி பண்றது, பிளட் திக் பண்றது, சுகர் ஜாஸ்தி பண்றது எல்லாமே இதனால ப்ராப்ளம். ஓகே. சோ இப்போ இதுக்குமே வந்துட்டு சர்ஜரி தான் சொல்யூஷனா சார்? சோ ஓகே, நாம வந்து இதுக்கு வந்து we can divide it into 3 different parts. We can divide it into medical management, we can divide it into interventions, and we can finally divide it into surgery. ஓகே. சரிங்களா? இது vascular surgeons we are very unique in the fact that we deal with all 3 of this. நீங்க மீதி ஸ்பெஷாலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா they deal with medical separately, surgical separately. நாங்க மூணுமே நாங்க தான் டீல் பண்ணுவோம். இப்போ மெடிக்கலா பாத்தீங்கன்னா there are medicines that we can give to make sure that the blood flows better. அதே சமயத்துல there are medicines we can give to lower your cholesterol levels. There are medicines which we can give to improve the collateral flow to the leg. Okay. அது மெடிக்கல் தெரப்பியில வரும். Most of the patients earlier வரவங்களுக்கு இந்த மெடிக்கல் தெரப்பி will suffice. எஸ்பெஷலி காலில் எதுவும் புண்ணு வரல, எனக்கு நடந்தா மட்டும்தான் கால் வலிக்குது, அந்த மாதிரி ரத்த குழாய் வியாதி இருக்கிறவங்க, கிளாடிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளோ தூரம் நடந்தா கால் வலிக்குதுங்க, ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுதுங்க, உட்கார்ந்து இருக்கும் போது வலி இல்லை. இந்த சப்செட் ஆஃப் பேஷண்ட்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் தெம் டூ வெரி வெல் வித் மெடிக்கல் தெரப்பி இட் செல்ஃப். எப்போ நம்ம இன்டர்வென்ஷனோ சர்ஜரிக்கோ போகணும்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் தாண்டி உட்கார்ந்துருக்கும் போது எனக்கு கால் வலிக்குது, என்னால எதுவுமே பண்ண முடியல, தூங்கவே முடியல, அது மட்டும் இல்லாம காலில் ஒரு புண்ணு ஆயிடுச்சு, காலில் புண்ணு ஆறவே மாட்டேங்குது, 3 மாசமா 4 மாசமா இருக்கு,
இது மட்டும் இல்லாமல் ஃபைனல் ஸ்டேஜில் வந்து கால் விரல் கருப்பாயிடுச்சு, கேங்க்ரீன் ஆயிடுச்சு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் தே ரிக்வயர் சம் ஃபார்ம் ஆஃப் இன்டர்வென்ஷன் ஆர் சர்ஜரி. அந்த டிஃபரன்ஸ் ஏன் சொல்கிறேன்னா, இன்டர்வென்ஷனுங்கிறது நான் ஜென்ரலாக மீன் பண்ணுறது இட்ஸ் மினிமலி இன்வேசிவ் எண்டோவாஸ்குலர் ப்ரொசீஜர். இந்த ஹார்ட்டுக்கு ஸ்டென்ட் வைக்கிற மாதிரி, ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுற மாதிரி, காலுக்கு கூட ஆஞ்சியோபிளாஸ்டி, ஸ்டென்டிங், தெர் ஆர் நியூவர் மொடாலிட்டிஸ் லைக் அத்தரெக்டமி, ஷாக் வேவ் தெரப்பி எல்லாமே ட்ரை பண்ணலாம். அண்ட் சில பேருக்கு இது சூட் ஆகாத பேஷண்ட்ஸுக்கு we can also offer surgery. சர்ஜரி என்னன்னா இப்போ நம்ம அடைப்பு தாண்டி பைபாஸ் ஆபரேஷன் பண்றது. ஓகே ஓகே. So these are the entire treatment modalities that we can offer. Okay. So for let's say இப்போ வந்துட்டு ஹார்ட்டுக்கு போற blood வந்துட்டு ஸ்டாப் ஆகுதோ, கிளாட் ஆகுதோ, ஹார்ட் அட்டாக் வருது, இல்ல அதே பிரெயினுக்கு போனா ஸ்ட்ரோக் வருது. இப்போ அது வந்துட்டு இட்ஸ் லைக் சீரியஸ், இது லைஃப் ஆர் டெத் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இப்போ இதே மாதிரி தான் காலுக்கும் வரது ஸ்டாப் ஆகுது. இப்போ அதே மாதிரி ஸ்டாப் ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரீமா என்ன நடக்கும்? ஸோ இஸ் அ நைஸ் கொஸ்டின். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ ஹார்ட்டுக்கு போகிறது, மூளைக்கு போகிறது இஸ் லைஃப் ஆர் டெத் சிச்சுவேஷன். எல்லாரும் வந்து உடனே பார்க்கணும் எல்லாம் உயிர் போயிடும்னு சொல்லுவாங்க. நான் இன்னொன்று கேட்குறேன் உங்களுக்கு, இப்போ காலுக்கு ரத்தம் போகலை, உங்களுக்கு கால் போயிடுச்சு, காலை எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு, அப்போனா உங்கள் லைவ்லிஹுட் என்ன ஆகும்? ஸோ உங்கள் உயிர் பொழைச்சிட்டீங்க, ஆனால் கால் இல்லாமல் உங்கள் லைவ்லிஹுட் என்ன ஆகும்னு நினச்சிங்களா? ஸோ இந்த மிஸ்டேக் தான் நிறைய பேஷண்ட்ஸ் பண்ணுறாங்க. காலுன்னு வரும்போது அவ்வளோ கவனிப்பு கிடையாது. இப்போ ஒருத்தரோட காலை நம்ம எடுத்துட்டோம்னா அவங்களோட ஃபங்க்ஷனை வந்து நம்ம 40% கம்மி பண்ணிடுவோம். ஒரு கால் மட்டும் இருந்தால் we reduce their function by 40%. நிறைய பேர்னால வேலைக்கு செய்ய முடியாது. they will become dependent on somebody else. புரியுதுங்களா? அப்போ தெரியலனாலும் they suffer through lot of other problems. And there are studies which show somebody who is an amputee, that is கால் எடுத்தவங்க, because of a vascular disease, a lot of them don't survive past 5 years. ஸோ அதுதான் நம்ம காலுக்குன்னு வரும்போது அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. புரியுதுங்களா? அண்ட் இப்போ காலுக்கு வர அடைப்பு வந்து ஃப்ரெஷ்ஷாக வரலாம், சடனாக we have to require intervention, இல்லைனா it can happen over a long time. The acute ischemia, chronic ischemia அப்படின்னு சொல்லுவோம். அக்யூட் இஸ்கீமியா சடனாக கிளாட் ஆகுதுன்னா நம்ம உடனடியாக இன்டர்வென்ஷன் பண்ணலன்னா வித்தின் say 6 to 12 hours they lose the leg. Oh my god. We have to do emergency surgery sometime. இப்போ இதுலயே அந்த ஒரு சீரியஸா இருக்கு. இப்போ ஹார்ட் அட்டாக் அக்யூட்டா வர மாதிரியும் காலுக்கும் அக்யூட்டா இஸ்கீமியா வரலாம். So 6 hours தான் நமக்கு இருக்கிறது சேஃப் பீரியட். 6 to 12 hours குள்ள பண்ணலனா காலுக்கு காப்பாற்ற முடியாம கால் எடுக்கிற மாதிரி கூட போகலாம். ஓகே. அதே மாதிரி கிரானிக்கா டெவலப் ஆகுது, தட் இஸ் ஓவர் a period of time ஸ்லோவா டெவலப் ஆறதும் பிரச்சனை. அது நீங்க சொல்ற அந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்திருக்கும். இப்போ அக்யூட்டா வருது, கால் நகர்த்த முடியல, கால் எதுவும் பண்ண முடியலன்னா உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டும். ஓகே ஓகே. ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் இப்போ நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே, வெரி குட் சார். அண்ட் இப்போ இது இல்லாம பிளட் கிளாட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆகுது காலில். அது எதனால சார் ஆகுது? கீழே விழுந்து பிளட் கிளாட் ஆகுறது வேற, சில பேருக்குலாம் எதுவுமே பண்ணாமையே பிளட் கிளாட் ஆகும். ஸோ இது பிளட் கிளாட் காலில் ஆகுறதுன்னு நம்ம காமனா சொல்லக்கூடிய எதுக்கு சொல்லுவாங்கன்னா, இட்ஸ் சம்திங் கால்ட் அஸ் டீப் வெயின் த்ரோம்போசிஸ். இதுதான் காமனா நம்ம காலில் பிளட் கிளாட் அப்படின்னு சொல்லுவோம். இது இஸ் அகைன் கோயிங் பேக் டு த வெயின்ஸ். இது ஆர்டரியில் இல்லை, வெயின்ஸுக்கு போகிறோம். இது மெயின் டீப் வெயின்ஸ்க்கு போகிறது. யூஸ்வலா ரத்தம் வந்து ரத்த குழாய் உள்ள உறையக்கூடாது. இட் should not clot anywhere in the body. It should not clot inside the blood vessel. There are enough protective mechanisms in your body to make sure it doesn't clot. Okay. இதையும் மீறி clot ஆகுதுன்னா then there is some problem either in your blood or external factors. ஸோ இப்போ காலில் வந்து இந்த மாதிரி clot டெவலப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, காலில் ஸ்வெல்லிங் ஆகிடும், சடனாக கால் வீங்க வந்துடும். இது மட்டுமே டேஞ்சரஸ் இல்லைன்னா கூட இங்க இருக்கிற கிளாட் மேல ஸ்ப்ரெட் ஆயிட்டு போச்சுன்னா இட் கேன் பிளாக் அ மெயின் வெயின் விச் சப்ளைஸ் யுவர் லங்ஸ். இப்போ ஹார்ட்ல இருந்து லங்குக்கு போற ரத்தம், தட் இஸ் நம்ம ஆக்சிஜன் ஃபில் பண்றதுக்கு போற ரத்த குழாயை பிளாக் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு மூச்சு திணறலாம், ஈவன் டெத் கூட ஆகலாம். சோ அந்த கிளாட் டிராவல் பண்ணும், டெஃபினட்டா டிராவல் ஆகலாம். ஓ அங்கதான் இருக்குன்னு சொல்ல முடியும், அங்கதான் இருக்குன்னு சொல்லலாம். சோ அதனால தான் அந்த டிவிடி பொறுத்த வரைக்கும் there is a urgency in treatment. இப்போ வந்து நீங்க அட்மிட் பண்ணணும்னு சொல்றது மெடிசின்ஸ் உடனே நம்ம ஆன்டி பிளட் தின்னர்ஸ் கொடுப்போம். பிளட் தின்னர்ஸ் கொடுத்து மேக் ஷூர் that the clot doesn't travel. சில பேருக்கு வந்து பிளட் தின்னர் கொடுக்க முடியல, அவங்க இப்போ அடிபட்டு வந்திருக்காங்க, பிளட் லாஸ் நிறைய இருக்குன்னா நம்ம மேல டிராவல் ஆகாம இருக்கிறதுக்கு we can place IVC filters. அந்த மேல போகாம இருக்கிறதுக்கு ஒரு ஃபில்டர் டிவைஸ் மாதிரி வைக்கலாம். ரத்தம் அந்த கிளாட் மட்டும் கீழே இருக்கட்டும், மேல போகாம இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ டிவிடி கூட நிறைய காரணத்துக்காக வரலாம். நான் சொன்ன மாதிரி பிளட்லேயே வந்து உங்களுக்கு அப்நார்மாலிட்டிஸ் இருக்கலாம். சில பேருக்கு வந்து மோஸ்ட் காமனா எதுக்கு வரும்னு பாத்தீங்கன்னா, எதர் ஆஃப்டர் அ லாங் இல்னஸ், பெட் ரிடனா இருக்காங்க, அதாவது ஒரு பெரிய சர்ஜரி பண்ணிருக்கு, நகரவே இல்லை, அதே சேம் கால்ல வந்து ஸ்டாக்னேட் ஆகும். ரத்தம் ஒரே இடத்துல ஸ்டாக்னேட் ஆச்சு, மூவ்மெண்ட் இல்லைன்னா டெஃபினட்டா கிளாட் ஆகும். ஓகே. So the blood is designed to be moving. When it stops in one place, it will tend to clot. Okay.
அண்ட் நீங்க சொன்னீங்களா சார், இப்போ யூ வில் டூ ஆப்ரேஷன் சர்ஜரிஸ் கூட பண்ணுவீங்க. இப்போ இந்த சர்ஜரிஸ் வந்து நீங்க எக்ஸாக்டா எதுல பண்ணுவீங்க? வெயின்ஸ், ஆர்டரிஸ் அதுல பண்ணுவீங்க? ஸோ ஜென்ரலா வந்து சர்ஜரி பொறுத்த வரைக்கும் we can divide it again. நான் சொன்ன மாதிரி இப்போ பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸ் சொன்னா சர்ஜிக்கலா போனா பைபாஸ் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி. பைபாஸ் ஆப்ரேஷன் என்னன்னா இப்போ 2 ரத்த குழாய் நடுவில் அடைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நல்லா இருக்கிற ரத்த குழாய்க்கும் கீழே இருக்கிற ரத்த குழாய்க்கும் வீல் டூ அ பைபாஸ். பைபாஸ் ரோடு போடுற மாதிரி தாங்க இதுவும் பேசிக்கா. இப்போ ஹார்ட்ல பண்ற பைபாஸும் கார்ல பண்ற பைபாஸும் சேம் தான். ஸோ நல்லா இருக்கிற ரத்த குழாயில இருந்து உங்க சொந்த வெயினோ ஆர் ஆர்டிபிஷியல் கிராஃப்டோ வச்சு நம்ம கீழே ரத்த குழாய்க்கு பைபாஸ் மாதிரி பண்ணலாம். இது வந்து பைபாஸ் சர்ஜரி பொறுத்த வரைக்கும் இருக்கு. வெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ட்ரீட்மெண்ட் சொல்லலை முன்னாடி. வெரிகோஸ் வெயின்ஸுக்கு நிறைய நாளா சர்ஜரி தான் ட்ரீட்மெண்ட். முன்னாடிலாம் நான் சொல்றது வந்து நான் எம்பிபிஎஸ் படிக்கிற டைம்லலாம் காமனா ஓப்பன் சர்ஜரி பண்ணிட்டோம். ஓகே ஓகே. இட் இஸ் வெரி எஃபெக்டிவ். டோன்ட் மிஸ்டேக் மீ. இட் இஸ் a very very effective surgery. Open surgery is a very good surgery. என்ன இங்க ஒரு இன்சிஷன் போடணும், இங்க ஒரு இன்சிஷன் போடணும், எடுக்கணும், பெயின், ஆல் தட் ப்ராப்ளம். இப்போ வந்து நிறைய மினிமலி இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுவோம்னா பேசிக்கா நான் சொன்னது என்னன்னா அந்த ரத்த குழாய், அந்த ரத்தம் தேங்குற நரம்பு இருக்குல்ல, அதை வந்து நம்ம எடுக்கணும் வெளியில. சர்ஜரி பண்ணா கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ என்ன பண்றோம்னா அந்த ரத்த குழாயில ஒரு ஊசி போட்டு உள்ளுக்குள்ள we introduce either a laser fiber or a radio frequency fiber and we burn the vein from inside. ஓகே. உள்ளே எரிச்சிரும். எரிச்சனா அது பிளாக் ஆயிடும். Instead of removing it, we burn it from inside. இதுக்கும் மேல nowadays இது வந்து thermal ablation அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கும் மேல nowadays there is something called as VenaSeal. VenaSeal என்ன பண்ணுதுன்னா thermal heat எனர்ஜியே இல்லாம உள்ளுக்குள்ள glue inject பண்ணிடும். We can inject bioabsorbable synthetic glue inside the vein and block the vein. Oh. So it is a very very minimally invasive procedure. Just done by needles. It can be done as a day care procedure. ஒன்னும் இது கிடையாது. பண்ணிட்டு நீங்க அன்னைக்கு கூட வீட்டுக்கு போகலாம், இல்ல அடுத்த நாள் வீட்டுக்கு போகலாம். We can resume work within 2 to 3 days. There's no this thing. அந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆயிடுச்சு. சோ உள்ள பர்ன் பண்றது இல்லாட்டி அந்த க்ளூ வச்சு ஃப்ரீஸ் பண்ணிடுற மாதிரி. க்ளூ வச்சு பிளாக் பண்ணிடுவீங்க. ஓகே, நைஸ். It will do exactly what you think. க்ளூ என்ன பண்ணும், உள்ள போய்ட்டு ஹார்ட் ஆயிடும். It will block the vein அவ்வளவுதான். ஓகே. And 2 daysல they can go to the regular lifestyle. Next day also. So இப்போ ஓபன் சர்ஜரி கான்செப்ட் இல்லையா சார்? இருக்குங்க. there are open surgeries for varicose veins பொறுத்த வரைக்கும் we still reserve it for advanced cases. இப்போ நிறைய வந்து ஏர்லியா வராம ரொம்ப அட்வான்ஸ்டா வராங்க. நிறைய வெயின்ஸ் இருக்கு. வெயின்ஸ்லாம் ரொம்ப டார்ச்சர்ஸா இருக்கு. லேசர் பண்ணா சரியாகாம இருக்கு. we still offer open surgery. இன்னொரு ஓப்பன் சர்ஜரினா ரெக்கரன்ஸ். இப்போ சில பேருக்கு சர்ஜரி பண்ணி திருப்பி வந்திருக்கு. எந்த காரணத்துக்காக திருப்பி வந்திருக்குன்னா அதுக்கு வந்து ஓப்பன் சர்ஜரி பண்றது இஸ் பெட்டர். ஓகே ஓகே. நிறைய பேர் எஸ்பெஷலி கோயம்புத்தூர் சைடு இருக்கட்டும், ஊட்டி சைடு இருக்கட்டும், என்ன வெரிகோஸ் வெயின்ஸ் பண்ணா திருப்பி வந்துரும், நீங்க எதுவும் பண்ணாதீங்க. இதுதான் ஒரு காமன் சென்டிமெண்ட். இது டெஃபினட்டா என் பேஷண்ட்ஸ் டெய்லி 4 பேராச்சும் சொல்லுவாங்க, பண்ணா திருப்பி வந்துருங்க, அதனால நான் எதுவும் பண்ணிக்கல. நான் வெரிகோஸ் வெயின்ஸை பொறுத்த வரைக்கும் எய்தர் சர்ஜரி ஆர் இன்டர்வென்ஷன், லேசரா இருக்கட்டும், வீனாசீலா இருக்கட்டும், ரெக்கரன்ஸ் ரேட் அப்படின்னா இப்போ சர்ஜரி பண்ணா எத்தனை பேருக்கு திருப்பி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் less than 0.5%. ஸோ பேசிக்கா 200 பேருக்கு பண்ணா ஒருத்தருக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. சான்ஸ் தான் இருக்கு. நாட் 0.5, இட்ஸ் less than 0.5%. சரிங்களா? அது கூட வேற ஏதாவது காரணம்னால வரலாம். சரிங்களா? அவங்க வந்து ஓவர் வெயிட்டா, ஒருத்தர் வந்து ஓவர் வெயிட்னால வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து அவங்க வெயிட்டே குறைக்கலன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதே லைஃப் ஸ்டைலை கண்டினியூ பண்றாங்கன்னா எஸ் தேர் இஸ் a chance that they might get it back. ஓகே. பட் ஆனா ஜெனரலா எப்படி ஆயிடுது, பண்ணா திரும்பி வந்துரும் அப்படிங்கிற ஒரு that is the misconception of varicose veins. ஓகே ஓகே, கிரேட். சோ முடிஞ்ச அளவுக்கு மூவ்மெண்ட்ல இருந்தோம்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து ரெகுலர் எக்ஸசைஸ், சரிங்களா, வெயிட் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது, கொஞ்சம் ஒரு அவேர்னஸ், நீங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னு தெரியும், நல்லா நகர முடியாதுன்னு தெரியும், அதே சமயத்துல நான் சொன்ன மாதிரி காலை நகர்த்துறது, இந்த மாதிரி இருந்தாலே நம்ம வெரிகோஸ் வெயின்ஸை ப்ரிவென்ட் பண்ணலாம். ஓகே. அண்ட் ஆர்டீரியல் டிசீஸ் பொறுத்த வரைக்கும் சிம்பிள் தாங்க. ஹார்ட்டுக்கு சொல்றது தான், நீங்க ஹெல்த்தியா சாப்பிட்டு வெயிட் கண்ட்ரோல்ல வச்சுட்டு டெய்லி 30 minutes எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா போதும். That's more than enough. More than enough. Okay, great sir. நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. It was very nice. Thank you so much for your time. Thank you.